ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த டென்டேட்டிவ் கேலண்டர் 2025-26க்கான டென்டேட்டிவ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வழக்கமாக ரிலீஸ் பண்ணுற எக்ஸாம் தான். அந்த ஆர்ஆர்பி, அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸோட பிஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் கிளர்க்கு போஸ்டிங் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாம். அந்த கிளர்க்கு போஸ்டிங் நேமை வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1, 2024 மாற்றிட்டாங்க ஐபிபிஎஸில். அதை பற்றி ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கிளர்க் போஸ்டிங் இல்லைன்னு பார்க்க வேணாம், அந்த போஸ்டிங் தான் சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஆனால் வேகன்சி எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. அதோட சேலரி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். ஓகேவா, இந்த ஆனுவல் பிளானை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலேருந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, 3, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி அப்படின்னாக்கா அந்த ரூரல் ரீஜனல் பேங்க், அதாவது அந்த கிராம வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டியன், பல்லவன் அப்படின்னு சொல்லி 2 வகையான பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குக்கான கிளர்க்கு அந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 7022 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் அதே லெவலுக்கு வேகன்சி வரும். ஏன்னா இது வந்து வருஷம் நிரப்பது தான். ஓகேவா, வருஷம் காலியாகும். அதுக்கேற்ற மாதிரி இதே அளவுக்கு ஈக்குவலான வேகன்சி வரும். இதில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இந்த 2 போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி போதும். ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 28-30 அதே மாதிரியே பேங்கிங் ஏஜ் லிமிட் தான். தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இந்த 2 போஸ்டிங்க்குமே தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ஐபிபிஎஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுற இந்த கிளர்க்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். மற்றது எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் அந்த கிளர்க் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 6128 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 வகையான பேங்க் வேறு வேகன்சி சொல்லவே இல்லை. அதில் ஒரு 11 வகையான பேங்க்குக்கு மொத்தமாக இதில் வேகன்சி நிரப்புவாங்க. கடைசியாக ஃபைனல் வேகன்சி எல்லாமே நிரப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7500க்கும் மேற்பட்ட வேகன்சி வரும். ஓகேவா, ஃபஸ்ட் இந்த ஆர்ஆர்பி பார்த்துருவோம். ரூரல் ரீஜனல் பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 27/7 அந்த 2/8, 3/8 இந்த 3 நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 13/9/2025. ஓகேவா, எல்லாத்துக்குமே 2 வகையான எக்ஸாம் இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 30/8/2025, 6/9/2025, 7/9/2025 இந்த டைமில் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 9/11/2025 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு சொல்லுவாங்க, பேங்க் மேனேஜர் போஸ்ட்டுக்கானது. ஓகேவா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 4/10/2025 அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக டேட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பரில் இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. 1/2026. ஓகேவா, 2026 ஜனவரியில் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான குவாலிஃபிகேஷன், அதாவது எம்பிஏ அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேகன்சி கம்மியாக தான் வரும். இந்த பிஓக்கு வேணால் ஒரு 1000 சம்திங் இல்லைனா ஒரு 2000 சம்திங் லெவலுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி போதும். ஆனால் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி போதும். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். 7500க்கும் மேற்பட்ட வேகன்சி வரும். டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டுமே டிசம்பரில் சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸோட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடாக தான் இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் ஒரு 4 லைன் கொடுப்பாங்க. அதை எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 டாக்குமெண்ட் மட்டும்தான் எப்போவுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து எப்போவுமே ஒரு 750லேருந்து ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு கம்மியாக தான் ஃபீஸ் இருக்கும். இந்த ஆனுவல் பிளானரை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. பேங்க் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது இல்லாமல் நிறைய எக்ஸாம் அந்த இஎஸ்ஐசி, ஐபி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இஎஸ்ஐசிக்கு இந்த தடவை ஒரு நல்ல வேகன்சி எதிர்பார்க்கலாம். அதோட நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வந்துடும். பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரே ரூட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 1 or 2 இயர்ஸில் ஒரு நல்ல பேங்க் ஜாபுக்கே போயிட முடியும். அந்த ஜாப்ஸ் பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஜனவரி 12ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம்.
ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903-716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பர் மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 37 தேர்வுகள் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 37 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கோட கம்ப்ளீட் எல்லா டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். அது இல்லாமல் குரூப் 4ஓட புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அந்த சிலபஸோட டாபிக் வைஸான மெட்டீரியல், அது இல்லாமல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே தனியாக ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ PDF அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் புக் பேக் கொஸ்டினுக்குன்னு சொல்லி செப்பரேட்டெல்லாம் தேட தேவையில்ல, அதை மட்டும் படித்தாலே போதும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், ஜூலை 2024 ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDFாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த PDFல கொடுத்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்னைக்கு என்னென்ன தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இந்த PDFல இருக்கும். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.